கும்பராசிக்குத்தான் ரொம்ப நேரமா பலன் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் இப்பொழுது சனி பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு கடைசி 2.5 சனி, ஜென்ம சனி இவர்களை பூரணமாக விட்டு விடுகிறது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உயர் அந்தஸ்து, ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு, அங்கீகாரம், இது மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை தீர்ப்பது, நாம் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, ஒரு இளமை மாறாத தோற்றம், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம், நாம் விட்ட விஷயங்களை, இழந்த விஷயங்களை பிடிக்கக்கூடிய அமைப்பு. இது காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அவரும் மீன ராசிக்குள் வந்து ஐக்கியமாகி விடுவார். அப்போ மார்ச் மாதம் 2nd வீக்கில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டு விடுவார், கையும் களவுமாக பிடித்து விடுவார். இதெல்லாம் ரைட்டு ராங்கு அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை. பாதுகாப்பாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது, கவனமாக இருப்பது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சம் அடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா? அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேர போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேர போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். கும்பராசிக்குத்தான் ரொம்ப நேரமா பலன் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் இப்பொழுது சனி பயிற்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு கடைசி 2.5 சனி, ஜென்ம சனி இவர்களை பூரணமாக விட்டு விடுகிறது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். கோச்சாரத்துல இது நாள் வரை இவர்களை பார்த்து கொண்டிருந்தார் குரு பகவான். ஆனா எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னா என்னன்னா, குரு பகவான் இது நாள் வரை வக்கரமாக இருந்தார். அவர் இப்பொழுது நேர்முகமாக உங்களை பார்க்க தொடங்கி விட்டார். அப்ப நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இப்போ உங்க ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சம். அதுவும் அவர் யாருடன் சேருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோடையே சேர்கிறார். அப்படின்னா உங்க ராசியாதிபதி சாட்டனுடன் சேருகிறார். அப்போ உங்களுக்கு அவர் நட்பு கிரகம், உங்களுக்கு அவர் சுகஸ்தானாதிபதி, உங்களுக்கு பாக்யாதிபதி, அவர் உச்ச பலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4க்குரியவன் 2, இடம் பூமியால் ஆதாயம். எங்கெல்லாம் வீடு வாடகைக்கு போகல, இடம் வாடகைக்கு போகல, வீட்டுக்கு நல்ல கிளைண்ட் வரலன்னெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கிளைண்ட், என்ன சுக்கிரன் இங்க சேர்க்கை சாட்டர்ன். இப்போ இதெல்லாம் உங்களுடைய பாக்கியம். உங்களுடைய பாக்கியம்னா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்தது, நாளைக்கு அனுபவித்தோம், நாளானைக்கு போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தொலைநோக்கு பார்வை. ஒரு இடம் வாங்குவது, அது உங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஸ்டேட்டஸ், ஒரு உயர் அந்தஸ்து,
ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு, அங்கீகாரம். இது மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை தீர்ப்பது, நாம் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, ஒரு இளமை மாறாத தோற்றம், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம், நாம் விட்ட விஷயங்களை, இழந்த விஷயங்களை பிடிக்கக்கூடிய அமைப்பு, நாம் பேசினாலே அதை பலரும் ரசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி படிப்படியா குடும்பத்தில் சுபம், சுப நிகழ்வு. முதலில் சுக்கிரன் குரு நட்சத்திரம், நமக்கு லாபம். பிறகு நம்ம சொந்த நட்சத்திரம், நமக்கே ஒரு பொலிவு, அட்ராக்ஷன், ஈர்ப்பு. பிறகு நமக்கு 5ஆம் அதிபதி புதனின் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பூர்வீகத்துக்கு, குழந்தைகளுடைய வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் வரிசையாக டக்கு 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 என்று விழுவது. இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை, வசந்தத்தை நிரந்தரமாக்கிக் கொள்வது, லாங் டேர்ம் தொலைநோக்கு பெனிஃபிட்டுகளை, பயன்களை, பலன்களை நாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் புது நபர்களின் சேர்க்கை, அது புத்திரபாக்கியம், திருமணம், காதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். எல்லாமே பிளஸ் தான். தேடி தேடி பார்த்தோம், ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா நிறைய இந்த வெளியூர், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த செகண்ட் மேரேஜ், லிவிங் டுகெதர், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட், இதையெல்லாம் இந்த இடத்தில் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். இது இளைய களத்திரம், செகண்ட். அப்போ திருமணமான நபர்கள், அவர்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பொழுது அவர்களுடன் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது என்னன்னா, அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் திருப்தியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், அவர்களுடைய தேவை பூர்த்தி ஆகிறது என்று அவர்கள் நினைத்தாலும், இது காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அவரும் மீனராசிக்குள் ஐக்கியமாகி விடுவார். அப்போ மார்ச் மாதம் செகண்ட் வீக்கில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டு விடுவார், கையும் களவுமாக பிடித்து விடுவார். இதெல்லாம் ரைட்டு ராங்கு அப்படின்னு நான் சொல்ல வரவில்லை. பாதுகாப்பாக இருப்பது, எச்சரிக்கையாக இருப்பது, கவனமாக இருப்பது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். அதில் நாம் பயணிக்கும் பொழுது சேஃப்டியாக, அது நம்மளுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக, குடும்பமாக இருப்பதுதான் எங்களை பொறுத்தவரை என்றைக்குமே நமக்கு பலன் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் உச்சம்ங்கிறது கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது காலகட்டங்களில் கும்பராசி உண்மையிலேயே கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசந்தங்களையும், வாய்ப்புகளையும், அதிர்ஷ்டங்களையும், ஐஸ்வர்யங்களையும், அனுகூலங்களையும், செல்வ செழிப்பையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கோச்சார பலன்களில் இதுவே முதல் தரமான ராஜயோகம். இதனை பூரணமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.